வகுத்து நமது முன்னோர்கள் வந்து வச்சத மெய்யியல் கோட்பாடுங்கிறது ஒரு அறிவியல். அதை வந்து அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த அடிப்படையில் என்னுடைய வழிபாடு, என்னுடைய சமயம் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் சைவ மரபினர், நான் இங்கே இருக்கிற சைவ மடங்களுக்கெல்லாம் நீங்கள் நுழையும் போதே சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக அப்படின்னு இருக்கும். நீங்கள் சைவத்தையும் தமிழையும் பிரிக்கவே முடியாது. சைவ பாடலுக்குள்ளதான் தமிழ் வந்து அவங்களுக்கு அதை வந்து இவங்க வந்து பிற்காலத்தில் வந்த இவங்க அந்த திராவிடர்கள் அதை கொச்சைப்படுத்தி நீட்டாங்களே வெளியே. அங்கே வந்து தமிழை வளர்த்தது சைவம் பெரிய பங்காற்றிருக்கு அதில். அப்போ அதனால அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறது. வேற நாங்கள் வேற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ பாரத நாடே பைந்தமிழர் நாடுன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு இப்போ சீமான் நீ தனி நாடு கேட்பியா அப்படின்னு கேட்பான். தமிழ் தேசம்னா நாங்கள் தமிழ் தேசம் பேசுகிறத பிரிவினை, ஃபாசிசம், செப்பரேட்டிசம்னு பேசுகிறவன். நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, சின்ன பிள்ளையா இருக்கிறதுக்கு முன்னாடியே ஐயா என்டி ராமாராவ் தெலுங்கு தேசம்னு ஆரம்பித்த போது இந்த கோட்பாடு இனியே இந்திய தேசத்துக்குள்ளே தெலுங்கு தேசம் ஆரம்பிக்கான்னு யாரும் கேட்கல. இந்த என்னையே தனி நாடு கேட்பான், செப்பரேட்டிஸ்ட்டு, இந்த சாவன மொழி, இந்த ஃபாசிஸ்ட்டு, இந்த பேசுகிறான்லாம் ஆன்டி இண்டியன்லாம் பேசுகிறவன் இந்த தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சுருக்கான். உங்களுக்கு நீ என்ன தெலுங்கு தேசம்னு வச்சுருக்கா? என்ன சொல்கிறதில்ல. இதில் நான் கேட்கல. நான் என்ன சொல்றேன், நான் என்ன ஒரு தேங்காயை உடைச்சி சில்லு எடுத்து கடிக்கிற சின்ன பையன் வச்சுக்கிறியா? மொத்த தேங்காய் என்னது? இந்திய நாடே எந்நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு. உங்களுக்கு பகிர்வெளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழினா இமய வரை நான் ஆண்டிருக்கேன் அப்படின்னா அது ஊரா நாட்டில் இமயத்தில் கொடிய நட்டான் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன்னா ஊரா நாட்டில் போய் என் பாட்டை நட்டு வந்திருக்க முடியாதுல்ல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகன்னு தொல்காப்பியம் வகுத்து சொல்கிறது. இவன் திருப்பதியே வடவேங்கடம், அது வெங்கடாசலபதி இருக்கிறதுனால வேங்கடம்னு வச்சுருக்கான். அது இல்லை, வேங்கென்றால் இடம், கடம் என்றால் வெப்பம். அது தக்கான பீடமையும் தாண்டி இமய வரை பரவி வாழ்ந்தாங்கிறதான் அது சொல்லுது. அதில் டோனி ஜோசப்பு, ரிச்சர்டு மார்டினும், ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். மீதி மற்ற இனத்தவரெல்லாம் வந்து குடியேறியவர்கள்னு சொல்லுது. நான் பல பேர் அது பொதுவாதத்துக்கு வாங்கன்னு வரமாட்டேங்கிறாங்க. இப்ப பரவுது அந்த கட்டுரை பரவுது. புரட்சியாளர் அம்பேத்கர் உங்களுக்கு அறிவு ஆசான்னு நாங்கள் சொல்றது காரணம் இல்லை, உலகத்தில் ஆக சிறந்த கல்வியாளன்னு. ஆஸ்திரேலியா வந்து அந்த பிரதமர் போய் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்க போறாருன்னு ஒரு இது உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. யாரோட சிலையை திறக்க போறாரு அப்படின்னு. அங்கே போய் அவர் திறக்கிறாரு. சிவப்பு நிறத்தில் இன்னும் காட்சி இருக்கு, பார்க்கலாம். ஒரு வெல்வெட்டு துணி, ஒரு பட்டு துணி போட்டு போத்தி இருக்கு. அதில் மார்பள சிலை திறந்தா அது அண்ணல் அம்பேத்கர் சிலை. உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர், 64,000 புத்தகம் படித்த ஒரு அறிஞர் அவர் தான். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் நூலகம் எடுத்து தங்கிய மேதை அவர் தான். அவர் சொல்லிட்டாரு, இந்த முழுதும் பரவி வாழ்ந்தவன் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு தான். டாப்ல அப்ப அதுக்கு மேல மாற்று கருத்து இல்லை. அது அரசியல் சாசனத்தை தாண்டிய ஒரு சாசனம். அப்படி இருக்கிறதுனால நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வந்து என்னை வந்து இதுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு நீ இதெல்லாம் இரு அதாயிருன்னு. என் இறையை வழிபட நீ எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. நான் யாருன்னு நீங்கள் கேட்கணும். என் இறைவனை உங்களுக்கு கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளை, கடவுளையே இறைவனை இரவல் கொடுத்தவன், நீங்கள் வணங்குற கடவுளையே கடன் கொடுத்த இனத்தின் மகன். அதனால எங்களை வந்து நீங்கள் இதுக்குள்ளே இரு அதுக்குள்ளே இரு அதெல்லாம் சொல்ல